தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையால் ரயில்வே திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 2014ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 8.5 மடங்குக்கு மேல் அதிகரித்து 2026-27ஆம் நிதியாண்டில் 7,611 கோடியாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமாகாது என்று கூறியுள்ள அமைச்சர், நடைபெற்று வரும் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசிடம் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிலுவையில் உள்ளதால் இதன் காரணமாகவே பல முக்கிய திட்டங்கள் தாமதமாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு எந்த குறையும் வைக்கவில்லை என்று கூறியுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை என்றும் அவ்வாறு கூறுவது ஆதாரமற்றது என்றும் தெரிவித்துள்ளார்.